which one of the following device used to convert AC current into direct current? இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் தான். இந்த ரெக்டிஃபயர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட். இது என்ன பண்ணும்னா ஒரு ஏசி கரண்ட் வந்து பவர் எங்கேயாவது வந்து ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல ஜெனரேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கரண்ட்டை டிசியா கன்வெர்ட் பண்ண நினைச்சாங்கன்னா எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரெக்டிஃபை காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னா ஏசி மீன்ஸ் வந்து ஆல்டர்னேட் கரண்ட், அதாவது கரண்ட் வந்து இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி போறதா என்னன்னா ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொல்றது, மேல கீழே இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் ஆகுது. டிசி மீன்ஸ் என்னன்னா அந்த ஆல்டர்னேட்டா போற கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இப்படி ஆல்டர்னேட்டா போற கரண்ட் அந்த கீழே போகுது பாத்தீங்கன்னா, அந்த கீழே போறதை வந்து கட் பண்ணி விட்டுரும். ஒன்லி மேல மட்டுமே வந்து போகும். அப்ப மேலே இந்த மாதிரி வந்து போகும். இந்த மாதிரி மேல போவதற்கான ஒரு காம்பனன்ட் தான் வந்து ரெக்டிஃபையர். அவ கேள்வியா தான் கேட்டிருக்காங்க, எது ஏசிய டிசியை கன்வெர்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரெக்டிஃபையர். மிச்சம் 3 கலோரிமீட்டர், ரியோஸ்டாட், கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இது என்னன்னு மட்டும் வந்து ஜஸ்ட் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். கலோரிமீட்டர் வந்து ஒரு டிவைஸ், சாரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால, அதாவது 2 தனிமம் சேரும் போது ஒரு சேர்மம், சேர்மம்னா என்ன, காம்பவுண்ட் உருவாகும். ஒரு காம்பவுண்ட் உருவாகும் போது என்னன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் வந்து ஹீட்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு ஹீட்டை வந்து ரிலீஸ் ஆகுது அதை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து கலோரிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரியோஸ்டாட். ரியோஸ்டாட்னா ஒண்ணு கிடையாது, இட்ஸ் அ வேரியபிள் ரெசிஸ்டர். வேரியபிள் ரெசிஸ்டர் மீன் ரெசிஸ்டர்னா என்ன பண்ணும்னா மின்தடை அப்படின்னு சொல்லுவோமா. அதாவது இப்போ ஒரு வயர் இருக்கு, அந்த வயருக்குள்ள வந்து என்னன்னா கரண்ட் போறது, இந்த மின்தடை மூலம் இந்த ரியோஸ்டாட் மூலம் என்ன பண்ண முடியும்னா கரண்ட் போறதை வந்து கூட்ட முடியும். ஒரு 5 ஆம்பியர் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல வந்து 10 ஆம்பியர் போட்டோம், இல்ல 1 ஆம்பியர் தான் போகணும்னு சொல்லி என்னால நான் என்ன பண்ண முடியும்னா மாத்த முடியும். எவ்வளவு கரண்ட் போகணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம்ல. அப்படி நம்ம டிசைட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவி தான், ஒரு டிவைஸ் என்ன சொல்லலாம், ரியோஸ்டாட் சொல்லுவாங்க. இது மூலம் என்ன பண்ண முடியும்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சர்க்யூட் குள்ள கரண்ட் எவ்வளவு போகலாம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற ஒரு டிவைஸ் வந்து ரியோஸ்டாட். கெப்பாசிட்டர், அதுலயே பேர் இருக்கு, கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா ஹோல்ட் பண்றதுன்னு அர்த்தம். எதை ஹோல்ட் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ண வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி தான் வந்து கெப்பாசிட்டரான ஒரு டிவைஸ்.